ஹாய் வணக்கம். இன்னைக்கு இந்த சைட் வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இது வந்து இந்த லொக்கேஷன் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் காட்டூருங்கிற ஏரியாவில் இந்த சைட் போயிட்டு இருக்கு. இந்த சைட்டோட ஏரியான்னு பார்த்துட்டிங்கன்னா 33/22 726 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பண்ண போகிறோம். இதோட டோட்டலாக வந்து இந்த பில்டிங்க்கு எவ்வளோ பிரிக்கு தேவைன்னா 3800 கல் தேவைங்கிற ஒரு அப்ராக்சிமேட்டாக கோட் கொடுத்துருக்கோம். இதுலேருந்து ஒரு ஒரு 100 கல் 50 கல் முன்ன பின்ன இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு 7 அடிக்கு தகுந்த மாதிரி கல் இறக்கிக்கிறோம். அதனால் நம்ம ஃபஸ்ட் லோடு ஒரு 1500 கல் இறக்கிட்டு ஆர்ஸ் பண்ணும்போது ரிமைனிங் எவ்வளோங்கிறது தெரிஞ்சிடும். அதனால் இன்றைக்கி ஃபஸ்ட்டே வந்து ஒர்க் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி ஈவினிங்குள்ளவே பார்த்தீங்கன்னா நமக்கு கல் எவ்வளோ தேவை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஒரே டைமாக பார்த்தீங்கன்னா 3800 கல் இறக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு லிண்டல் போடுறோம். லிண்டல் போட்டு அந்த ஒர்க் பண்ணும்போது கல் உள்ள ஓவரால் ஃபுல்லாகவே இருந்துச்சுன்னா நமக்கு வேலை செய்ய ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். அதனால் கல் எவ்வளோ தேவைங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கல் இறக்கிறது கொஞ்சம் பெட்டரான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா ஒரே டைமில் எடுத்துகிட்டா உள்ளே போக வெளியே வர இந்த மூலக்குத்தல் பார்க்க இந்த மாதிரி ஒர்க்குக்கெல்லாம் வந்து அது செட் ஆகாது. அதனால் தேவைக்கு தகுந்த மாதிரி கல் இறக்கிறது பெட்டராக இருக்கும். இது ஆர்டர் நீங்கள் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து பேஸ்மெண்ட் ரெடியாக இருக்கணும். ஏன்னா சில பேர் அது டீட்டெயில்ஸ் தெரியல, எப்படி ரெடி பண்ணணும் என்ன செய்யணுங்கிற விஷயங்கள் தெரியல. பேஸ்மெண்ட் ரெடி பண்ணிட்டு காலம் தேவைன்னா காலம் போட்டுக்கலாம், காலம் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் லோட் பேரிங் கூட பண்ணிக்கலாம். சில பேர் வந்து இந்த 1.5 ஜல்லி போடாமையே நம்மக்கிட்ட ஆர்டர் கேட்குறாங்க. கம்பல்சரி வந்து 1.5 ஜல்லி போட்டு திம்ஸ் அடிச்சிருக்கணும். அப்போ தான் வந்து அது மேலே கல் வச்சு வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த மண் கொட்டி வச்சுட்டு எர்த் ரேமிங் பண்ணாதையே டைரெக்டாக கல் இறக்கி கட்டுங்க, அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பிரிக் ஒர்க் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது மட் இன்டர்லாக் பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பிரிக்கு ஆர்டர் நம்ம வந்து டெலிவரி பண்ணி இறக்கி கட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் புக் பண்ணும்போது ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியே புக் பண்ணி அட்வான்ஸ் பண்ணிட்டோன்னா தான் நம்ம இந்த மாதிரி ஒர்க்கை நம்ம டெலிவரி பண்ணி கரெக்டான டைமுக்கு நம்ம கல்லை டெலிவரி பண்ணி கட்டி கொடுக்க முடியும். உங்களுக்கு இந்த மாதிரி மட் இன்டர்லாக் பிரிக் வேணும்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். உங்கள்கிட்ட ஒரு பிளான் இருந்தாலோ இல்லை ஏதாவது ஸ்கெட்சு ட்ராயிங் போட்டு இருந்தாலும் அதை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம அந்த பிளானுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ பிரிக்கு தேவை, எவ்வளோ டிரான்ஸ்போர்ட்டு தேவைப்படும், எவ்வளோ பிரிக் ரேட்டு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். தென் வந்து எங்களோட வெப்சைட்டே இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே கூட செக் பண்ணி நம்ம பில்டிங்க்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு இருக்குது, அதுக்கு எவ்வளோ கல் தேவைங்கிறது நம்மளோட வெப்சைட்லேயே செக் பண்ணிக்கலாம்.